நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் பேச 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 உங்களுடைய சுய சிந்தனையை நீங்கள் இழந்து கொண்டு வரீங்க. ஒருத்தர் வந்து ட்ரிகர் ஆயிட்டான்னு வச்சு அவனுக்கு புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க ஆல்மோஸ்ட் ட்ரிகர் ஆயிட்டு. இப்போ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு காலமா நான் தான் வந்து விஜய் ட்ரிகர் பண்றது திமுக நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த மனுஷன் எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீதான்டா அப்படின்னு இழுத்து போய் அடிக்கிறாங்க. உதயசூரியன் எங்கள் மதம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கள் திராவிட கட்சின்னு பேசுவாங்க. கடவுளுக்காக வந்து தொண்டன் வந்து என்ன வேணாலும் செய்வான்ற மாதிரி பிரசனாவை படுகு போட்டு தீய வச்சு விட்டு கருப்பு சிவப்பா எரிவார். மேலே தங்குன்னு ஒரு 50 பேர் நடக்க வரலாமா? தீமி திருவிழாக்கு வேலை பால் யாரா சொல்றீங்க? நேத்து பெஞ்ச மழையில மழையில புரியுது வாயில வருது. சிவாஜி கிருஷ்ணி பொறுத்த நபரை வைத்துக் கொண்டு பெண் உறுப்பை வார்த்தையாக பயன்படுத்தி இங்க பேசியிருக்காங்க. இதற்கு கனிமொழி அவர்களும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் நிச்சயமாக விஜய் கூட இருக்க பார்த்தோம்னா சின்ன சின்ன பசங்க பேரன்பு கூட நேசிக்கிற ரசிகர்கள்லாம் அவரால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏற்கனவே சீமான நைட்டியோடையும் ஜட்டியோடையும் ஆட விட்டுட்டு கிடக்கிறாங்க. திமுகவுக்கு முக்கிய புள்ளிகளாம் தூக்கி கொண்டு போய் ஆபாசமா வந்து டான்ஸ் ஆட விட்டுருவானுங்க. எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்யலாம். ஒட்டுமொத்தமாக திமுக கபலீகரமாகி கொண்டே வருகிறது. உங்களால் வந்து ஒற்றை நபரை சமாளிக்க முடியல. இத்தனை பேர் சேர்ந்தனாக்கா இவ்வளவு கேவலமான நபர்கள் தான் திமுகவில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்களா என்று மக்கள் நீ கேள்வி கேட்குறாங்கல்ல. அதுக்கு தான் அங்குசத்தை வச்சு விஜய் குத்துறாப்புல போன் எடுத்து நீ அதை வச்சு குத்துனா கூட நீங்க வலிக்காது கையில் வேலை வைக்கணும். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நீ வந்துருக்கிறார் வெளியில. அவர் சொல்ற விஷயத்துக்கு எல்லாம் கதறலையா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றியா சொல்லியா ரியாக்ட் ஆகுறீங்களா? நீங்க இப்போ நீங்க சீமான் சொல்ற எல்லாத்துக்கும் திமுக பதில் சொல்லுவா. இந்த மாதிரி விஜய் ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணாமல் நீங்க போயிட வேண்டியது. ஒரே ஆள் தானே. ஒருத்தனை 10 பேர் அடிச்சா தீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சா தலைவன். அவ்வளவுதான். விஜய் தலைவனாக மாறிவிட்டார். நீங்க எப்படியே கத்திட்டே உட்காருங்க. ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சங்கர். இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி 2 வாரங்களா அது வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து நிறைய விமர்சனங்களும் வருது, நிறைய அழுகைகளும் வருது. அதே மாதிரி இவர் பொய்யான ஒரு பரப்புரைகளை வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வருது. சொல்றேன் உண்மை விளம்பி தமிழன் பிரசன்னா அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில வந்து பேசியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அணில் குஞ்சுகள் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதை பற்றி முதல்ல உங்களுடைய கருத்து என்ன சார்? ஏதாவது ஒரு அணிலை பிடிச்சி உள்ள போட்டு விட பாருங்க, வேட்டிக்குள்ள போட்டு விட சொல்லுங்க. அவர் வேட்டிக்குள்ள விட சொல்லுங்க. ஏதாவது செய்தா இல்லைன்னு தெரியும். அணிலை பத்தான சொன்னார், மனுஷனை பத்தி இல்லைல்ல. ஒரு அணிலை பிடிச்சி வேட்டிகளை விட சொல்லுங்க, என்ன செய்யுதுன்னு தெரியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? உதயசூரியன் எங்கள் மதம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய குலக்கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கள் திராவிட கட்சின்னு பேசுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டாலின் என்னவா அவருக்கு குலக்கடவுள். ஸ்டாலினுக்காக நாளைக்கு பிரசனை வந்து நாக்கில் இவ்வளவு பெரிய அழகை குத்தி முதுகுல 2 அழகை குத்தி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு தீமிதி நடத்துவார்னு சொன்னாக்கா செய்வார் அவர்? உங்கள் குலக்கடவுளுக்காக. எனக்கு ஒன்று தான், நீங்கள் உங்கள் குலக்கடவுள்னு சொல்லிட்டீங்க. கடவுளுக்காக எப்பயுமே தீமிதி திருவிழா நடக்கும். கருப்பு சிவப்பு தான் உங்களுக்கு பிடிச்ச கலர்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து கடவுளுக்காக வந்து தொண்டன் வந்து என்ன வேணாலும் செய்வான்ற மாதிரி பிரசனாவை படுகு போட்டு தீய வச்சு விட்டு கருப்பு சிவப்பா எரிவார். மேலே தங்குன்னு ஒரு 50 பேர் நடக்க வரலாமா? தீமிதி திருவிழாவுக்கு வேலை இவரை படுகு போட்டு ஒத்துப்பாரா? அதை எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உங்கள் கடவுளுக்காக செய்ய மாட்டியா ராஜானி? எங்களுடைய கொள்கை பெரியாரிசம் இல்லையா? அப்புறம் என்ன அப்புறம் ஸ்டாலினை கடவுள்னுக்கிறீங்க, அப்புறம் சூரியனை வந்து என்னமோ மதம்ன்றீங்க. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பேச்சு. அப்போது நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் பேச 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 உங்களுடைய சுய சிந்தனையை நீங்கள் இழந்து கொண்டு வரீங்க. ஒருத்தன் வந்து ட்ரிகர் ஆயிட்டான்னு வச்சிங்களேன், அவனுக்கு புத்தி வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் ட்ரிகர் ஆகிட்டீங்க. இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இவ்வளோ காலமா நான் தான் வந்து விஜய் ட்ரிகர் பண்ணுறேன் திமுக நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அந்த மனுஷன் எனக்கு கிடைச்ச சனிக்கிழமை நீதான்டா அப்படின்னு இழுத்து போய் அடிக்கிறார். கரெக்டுங்களா? அறிவுக்கு ஒவ்வாத பேச்சை பேசிக்கொண்டு கிட்டத்தட்ட குலத்தொழிலை அழிக்கணும்னு சொல்லி இங்கே எவ்வளோ தலைவர்கள் போகிறாங்க. இவர்கள் வந்து இப்போ ஸ்டாலின் வந்து குலக்கடவுள் அப்படின்னாக்கா, அப்போ காலங்காலமாக எங்களை வந்து அதனால தான் இன்னமும் மலைக்குழியில் மனிதரை இறக்கி கொண்டே இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களா? அப்போ உங்கள் ஆட்சினால தானா? நீங்கள் குலக்கடவுளாக இருக்க போது தான் அது நடக்குது. குடிநீரில் மலம் கலக்கிறது அதனால தான் நடக்குது. சாராயத்தை வந்து இங்கே ஊக்குவிச்சு, அதுவும் கள்ள சாராயத்தை ஊக்குவிச்சு இங்கே 2 முறை கள்ள சாராயம் நடந்திருக்கிறது. காய்ச்சினவனுக்கு வித்தவனுக்கும் 10 லட்சம், குடிச்சு இறந்து போன குடும்பத்துக்கும் 10 லட்சம். இந்த அறிவை நீங்கள் என்ன எப்படி ஒப்பிடுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே குலக்கடவுளுடைய ஆட்சியில் தான் பெண்கள் மீது கை வைத்தல், குழந்தைகள் மீது கை வைத்தல், பாலியல் அத்துமீறல், கஞ்சா போதை போட்டுட்டு போலீஸே விட்டுறது. உங்கள் குலக்கடவுளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கடல் மாதிரி தானே உட்காந்துருக்கு. சிவாஜி கிருஷ்ணி பொறுத்த நபரை வைத்துக்கொண்டு பெண் உறுப்பை வார்த்தையாக பயன்படுத்தி மேடையில் பொது மேடையில் சிவாஜி கிருஷ்ணன் பற்றி போய் பேசியிருக்கிறான். இதை திமுக ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறது. பேசுறதுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் அவன் பேச மாட்டான். பல முறை நீங்கள் வந்து அவனை வந்து கட்டுப்படுத்த தவறி அவன் பேசியிருக்கிறானாக்கா பெண்ணியத்தை பற்றி இதற்கு கனிமொழி அவர்களும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் நிச்சயமாக நீங்கள் பதில் சொல்லணும்.
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் குலக்கடவுள்னு சொன்னீங்களா, அவர் பதில் சொல்லணும். துர்கா அம்மாவுக்கு கட் அவுட் வைக்கிறீங்களா, அந்த அம்மா அந்த வார்த்தையை ஒத்துப்பாங்களான்றதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பெண் உறுப்பு தம்பி, பெண் பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, அந்த வார்த்தையை இவன் கொச்சையா லோக்கல் தமிழில் சொல்லி தான் பொது மேடையில் நேற்று பேசியிருக்கிறான். எல்லா ஆதாரமும் இருக்குது என்கிட்ட, நான் தரேன், நீங்கள் போட்டு விடுங்க. இதை திமுக ஏற்றுக்கொள்ளுதா, வரவேற்குதா? இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ கேவலமானவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புவாங்கல்ல மக்கள். இப்போ தொடர்ச்சியாக சிவாஜி கிருஷ்ணன் முடிச்சு நீங்கள் கட்சியில் விட்டு நீக்கிட்டு அவனை பேசாமறானா, பேசாமல் இருக்க போறாரு. அவனே மேடையில் வந்து சொல்கிறானே, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு, பேசுன்றாருன்னு ஒரு மேடையில் சொல்கிறான். யார், நம்ம சன் டிவி பிரதர்ஸில் ஒரு ஆள் இருக்கார்ல, யார், மாறன் சகோதரங்கள்ல, அவர் சொல்கிறார், இன்னைக்கு அண்ணன் தான் சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார் சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு பொது வெளியில் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது அவருக்கு மகுடம் சூட்டி பாராட்டுறேனாக்கா, என்னடா நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவு சித்தாந்தம் என்ன, நீங்கள் பெண்ணியம் பேசுறீங்க, இவ்வளவு கேவலமான நபர்கள் தான் திமுகவில் உலாவி கொண்டிருக்கிறீர்களா என்று மக்கள் நீ கேள்வி கேட்குறாங்கல்ல. அதுக்கு தான் அங்குசத்தை வச்சு விஜய் குத்துறாப்புல, போன இடத்துல நீ அதை வச்சு குத்தினா கூட உங்களுக்கு வலிக்காதுன்னு கையில் வேலை தூக்கி கொடுத்துட்டாங்க. ஒட்டுமொத்தமாக திமுக கபலீகரம் ஆகி கொண்டே வருகிறது. உங்களால் வந்து ஒற்றை நபரை சமாளிக்க முடியல. இத்தனை பேர் சேர்ந்தனாக்கா, ஒருத்தனை 10 பேர் அடித்தா வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடித்தா தலைவன், அவ்வளோதான். விஜய் தலைவனாக மாறிவிட்டார். நீங்கள் எப்படியே கத்திக்கிட்டே உட்காருங்க, அவ்வளோ. ஸோ அதே மாதிரி விஜய் அவர்கள் பேசின பல விஷயங்களை பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பரப்புரையை வந்துட்டு மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து முக்கியமாக விஷயம் என்ன அப்படின்னா காவிரி பிரச்சனை. அந்த காவிரி தண்ணீரை வந்து நாகப்பட்டினம் மக்களுக்கு வந்துட்டு கொடுத்தா அவங்க வந்துட்டு தண்ணி பிரச்சனைங்க அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு அது தீரும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதற்கு பதிலாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே நாகப்பட்டினத்தில் இருக்கிறதாகவும் அதுலேருந்து தினமும் 6 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வந்து விநியோகம் செய்யப்படுறதாகவும் சொல்கிறாங்களே, அதுக்கு பதில் என்ன? உங்களுக்கு நீதிமன்றமே தண்ணீரை வந்து காவிரி தண்ணீரை கொடுக்கணும்னு சொன்ன பிறகும் கர்நாடகா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. கர்நாடகாவோட தான் காங்கிரஸும் நீங்களும் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, கரெக்டா? அப்போது உங்களால் வந்து கர்நாடகத்தில் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையிட்ட பேசி தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இருந்துச்சா? உங்களுக்கு துப்பு இருந்ததா? விவசாயத்தை பாதுகாத்தீர்களா? தேடி தேடி விவசாய நிலத்தை அழித்தது எந்த ஆட்சியில்? உங்கள் ஆட்சியில். சிப்காட்டுக்கு எவனாவது விவசாய நிலத்தை கையகப்படுத்துவானா? சிப்காட்டுக்காக பெரும்பாலும் எடுக்கப்படுறதுல 90% விவசாய பூமி. பரந்தூர்ல இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? மோடியை செலக்ட் பண்ணாரு. நீ செலக்ட் பண்ணி கொடுத்த. அறிவுள்ளவன் செய்வானா? எதுக்கு உங்களுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்துருக்குறோம்? எதுக்கு உங்களுக்கு வந்து அமைச்சர் பெருமக்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம்? தேடி தேடி விவசாய பூமி அழிச்சிட்டு நீர்வளத்தை அழித்து ஒருத்தனை வந்து எவனாவது ஒரு ஆட்சி செய்யணும் யாராவது நினைப்பாங்களா தம்பி? நீர்வளம், நிலவளம், இங்கே இருக்கக்கூடிய உணவு வந்து பிரதானமாக இந்தியாவுடைய தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் தான். இன்றைக்கி நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் வாங்க, நம்ம போனால் தெரியும் உங்களுக்கு. சதுப்பு நிலம், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் பல ஏக்கரை ஆக்கிரமித்து எவனோ ஒருத்தன் செய்யலை. ஒரு அரசாங்கமே பல ஏக்கரை ஆக்கிரமித்து குப்பை கிடங்கை அப்படியே கிட்டத்தட்ட மலை போல், இயற்கையாக வளைந்த மலை போல் குமிச்சு வச்சிருக்கீங்கன்னா அறிவுள்ளவன் செய்யக்கூடிய வேலை இதுவா? இப்போ மறுபடியும் இப்போ நவம்பர் டிசம்பர் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும், வழக்கமாக நவம்பர் டிசம்பர்னால அது சென்னைக்கு குறிப்பாக சனியம் பிடிச்சிக்கும். சென்னை, செங்கல்பட்டு, தமிழ்நாடுக்கே பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் இந்த ஆட்சியில். ஸோ இந்த மறுபடியும் மழை தண்ணீர் வரும் பொழுது வேளச்சேரி மறுபடியும் முங்குமா முங்காதா? ஹசன்ட்டு போய் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவாப்புல? ஹசன் மௌலானா தானே வேளச்சேரி எம்எல்ஏ. கடல் உள்வாங்காட்டி நான் என்ன செய்வேன்னு கேட்பாப்புல. இதே எகத்தாளமான பதில் தான் போன முறை சொன்னார் அவர். கடல் தண்ணியை உள்வாங்கல நான் என்ன செய்யறதுன்ட்டு. நீங்கள் கடலுக்கு போங்க, உள்வாங்கதா இல்லையான்னு தெரியும், நான் கூட பதில் சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு அமைச்சருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு, யாருக்குமே வந்து கிட்டத்தட்ட தொலைநோக்கு சிந்தனையோ மக்களை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு சதுப்பு நிலம் எதுக்காக இருக்குது, விவசாய பூமி எதுக்காக இருக்குன்ற இந்த புரிதல் இல்லாத நபர்கள் நீ ஏன் பேசுகிற? காவிரி ஆற்றுப்படுகளை ஆற்று மணல் திருடுறது யார்? வாட்சியில் தானே திருடினாங்க. லாரியில் ஒரே நம்பரை வச்சு பல லாரி ஓடினது யார்? போலி பில்லில் வந்து மண்ணல்னது யார்? உங்கள் ஆட்சியில் நடந்துச்சு. 5 ஐஏஎஸ் அதிகாரி இடி அலுவலகத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சான். எதுக்கு? மணல் திருடுக்காக. புரியுதுங்களா? இவங்க எதுக்கு இதெல்லாம் பேசுனாங்க? சாத்தான் வேத ஓதுனதுல அதான் இது. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய நாகூர் பகுதியில் வந்துட்டு அரசு மருத்துவமனையில் வந்து பிரசவம் பார்க்குற டாக்டர்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கு மாசு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, முதலில் அங்கே போய் பார்க்க சொல்லுங்க அவரை. மருத்துவக் கல்லூரி கட்டினதுக்கு அப்புறமா அங்கே வந்து 500 படுக்கைகள் இருக்கு. அதற்கப்புறமா வந்துட்டு டாக்டர்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பார்க்காம பொய்யான தரவுகள் வச்சு பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல்ல இவரை போக சொல்லுங்க மாசுவை. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், அதோடைய லட்சணம் என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா? சொல்லாமல் கொள்ளாமல் விசிட் போக சொல்லுங்கள் அவரை. நீங்கள் சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சுட்டு போனீங்கன்னாக்கா அங்கே வந்து உங்களுக்கு ஏற்பாடுகள் பண்ணி எங்கேயாவது இழுத்து கொண்டு வந்து ஆளை காட்டுவாங்களே தவிர சொல்லாமல் கொள்ளாமல் ஆய்வு பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஆட்களை வைத்து ஆய்வு பண்ண பிறகு தான் சொல்லியிருக்காங்க. தம்பி, நம்ம போன பல பகுதி நமக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து வர்றதே தான்.
நிறைய மருத்துவமனைகளில் மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் மருந்துகள் கிடையாது. தவறான சிகிச்சைகள் இங்கே அதிகமாக நடந்திருக்கா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தவறான சிகிச்சையில் குழந்தை இருந்தது, ஒரு குழந்தையுடைய பாதம் அகற்றப்பட்டது, கருணைகளை செய்ய சொல்லி அவரை கேட்டது, தொடர்ச்சியாக பல விஷயங்கள் இருக்குது. இது எதிர்கட்சியில் இருந்த எடப்பாடியும் அவர் சொல்லியிருக்கார். பல இடத்துல இதான் யதார்த்தமான உண்மைகள். இவர்கள் வந்து சொல்கிறதுனால வந்து நம்ம எல்லாமே உண்மை எடுத்துக்கொள்ள முடியாது. நம்ம அந்த மெரைன் காலேஜ் சம்மந்தப்பட்டமான அந்த தகவலுமே நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அந்த காலேஜ் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரப்பட்டதா, அதோடைய ஆசிரியர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. ஏன்னா அவர் கேட்டது என்னன்னாக்கா, பல கல்லூரிகளில் எக்யூப்மெண்ட் முதல்ல வேலை செய்யலை, மருத்துவர்கள் போதிய அளவில் கிடையாது. நீங்கள் காலேஜுன்னு திறந்து வச்சுட்டு இப்போ ஸ்கூலுக்கு கூட தான் கவர்மெண்ட் ஸ்கூல் திறந்து வச்சுருக்கீங்க. ஒரு ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் திறந்து வச்சுருக்கு. 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ஆசிரியர். அந்த மக்களும் குழந்தைகளும் அங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. ஸோ தொடர்ச்சியாக இது போல தான் இருக்குது. நீங்கள் கல்லூரி வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறீங்க, ப்ரைவேட் காலேஜஸ்க்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவமும், கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உணவுலேருந்து விடுதியிலேருந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றத எலாபரேட்டாக பேசினா தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதே மாதிரி தஞ்சை முதல் நாகப்பட்டினம் வரை அப்படி இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸை பற்றி திமுக அரசு கிட்ட வந்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, விஜய் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. ஆனால் அதை கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு கிட்ட. ஆனால் திமுக அரசு கிட்ட கேட்கறது அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு அரசாங்கம், ஒன்றிய அரசு ஒரு வந்து நேஷனல் ஹைவேல வந்து இருக்கக்கூடிய விவசாய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ரோடு போகிறேன்னு சொன்னாக்கா தடுக்க வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. அதை செய்யாமல் நேஷனலாக ஆவா. நீங்கள் ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்காக தானே. நீங்கள் ஒன்றிய அரசு திட்டமிட்டு ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து அதிகமான விவசாயத்தினால வந்து மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, நம்ம அதை அழிக்கணும் திட்டமிட்டு விவசாய பூமியை கடந்து போகிற மாதிரியான பாதையை அமைக்கிறாங்கன்னா யார் தடுக்கணும்? நீங்கள் தானே தடுக்கணும். ஏன் தடுக்க மாட்டீங்க? நீங்கள் விஜய் அவர்கள் கேட்டது வந்து பாதை சரியா இல்லை, அதை நீங்கள் போட்டு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படியே நீங்கள் முதல்ல இந்த விஷயத்துக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். உன்னை யார பரந்தூரை தேர்ந்தெடுத்து சொன்னது? ஏர்போர்ட்டுக்கு எவனாவது வந்து விவசாய பூமி, அது சதுப்பு நிலத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பானா? அந்த அறிவு உங்களுக்கு இருக்க போல. தம்பி, சதுப்பு நிலத்தை நீங்கள் டைட்டன் பண்ணுறதுக்கு பல கிலோமீட்டர் அளவுக்கு தூரத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு கிலோமீட்டர் இப்படி போகுதுனாக்கா டெப்த்தாக நீங்கள் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டருக்கு வந்து அந்த மண்ணை தோண்டி எடுக்கணும். அது எவ்வளோ பெரிய செலவு தெரியுமா சதுப்பு நிலத்தில்? திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் ரா மெட்டீரியல் கொட்டணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மலையை உடைப்பீங்க, பாறைகளை பேர்ப்பீங்க. அங்கே ஏற்கனவே நல்லா இயற்கையாக இருக்கிறத உடச்சி கொண்டு வந்து அங்கே போட்டு, ஏன்னா சமநிலைப்படுத்தாமல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓடுதளத்தை அமைக்க முடியாது. 3வது, தண்ணீர் மறுபடியும் மழை வந்தாக்கா அங்கே தான் தண்ணீர் வரைக்கும் வடிஞ்சு வந்து சேர்ந்துருக்கு, வடிகால் அங்கே தான் வந்துருக்குன்னும் பொழுது அந்த தண்ணி எங்கே போகும்? ஸ்டாலின் வீட்டுக்கு வரும் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு தான் வரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா உயரமாக வீடு வச்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு அரசாங்கம் செய்யணும். நீங்கள் நல்ல ரோடை போட்டு கொடுக்கல. ஊருக்குள்ள போய் நல்ல ரோடு இருக்காதும்பே. நீங்கள் நேஷனல் ஹைவேஸ் போயிட்டீங்க, ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வாங்கலாம். ஸ்டேட் ஹைவேஸில் இங்கே வந்து தரமான ரோடு இருக்கா? திமுக வர இப்போ இதுக்கு பதில் சொன்ன அமைச்சரோ அல்லது எம்எல்ஏவோ ஸ்டாலினோ சொல்ல முடியுமா? தமிழ்நாடு முழுக்க ஸ்டேட் ஹைவேஸில் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாதைகளும் எல்லா ரோடுகளும் பயங்கர சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்களா உங்களால்? முடியுமா? சென்னை பகுதியில் முதல்ல 2 நாளைக்கு தொடர்ந்து மழை வந்துச்சுன்னா ரோடு எந்த லட்சத்தில் இருக்குது, எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, தண்ணீர் வடியாமல் எந்த லட்சத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பொழுது நீங்கள் ஒரு விஷயம் தொடும்பொழுது இன்னொரு விஷயம் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். அதை இவங்களும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காமல் நீங்கள் ஒன்றிய அரசு கேளுங்க. ஒன்றிய அரசு கேட்க தானே போகிறோம், கேட்காம அப்பா அவர்களும் அதானே சொல்கிறாரு. இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு, பிஜேபி எந்த கேள்வியும் கேட்கல, ஒன்றிய அரசு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையுமே மாநில அரசு கிட்ட கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி அவருக்கு அகந்தை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கா? நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே அறிவு அதிகமாக இருக்குனாக்கா அவர் சொன்ன பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு ஆளுகிற கட்சி நீ கேட்க வேண்டியதானே. ஏன் நீ கேட்கல இத்தனாலா? நான் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை கேட்குறேன்ப்பா, நான் ஒன்றிய அரசையும் கேட்பேன். ஒன்றிய அரசை கேட்கக்கூடிய அதிகாரம் என் கையில் வரும்போது நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு சவால் விட்டு கேட்க தான் போகிறாப்புல. அதே சமயத்தில் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குல்ல, இந்த பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, ஏன் கேட்கல? அப்பாவை கேட்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றிய அரசு மத்திய அரசா மாறிடுச்சு இப்போ திமுகவுடைய லாங்குவேஜில், தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவுதான். விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கடிதம் எழுதிட்டு கப்சிப்னு அவர் அமைதியாகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்துட்டு பேசும்போது வச்சிருந்தாரு. ஆனா விஜய் அவர்களுமே வந்து அறிக்கையை விட்டுட்டு சும்மா தானே இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அறிக்கை விடுவாரு, அமைதியாயிடுவாரு, பனையூர்ல இருப்பாரு, இல்லாட்டி அலுவலகத்துல இருப்பாரு, இல்லாட்டி வீட்டுல இருப்பாரு, வேற எங்கேயும் போக மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. முட்டாள்கள் தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டே போகிறார்களா என்பது இந்த மாதிரி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அறிக்கை விட்டுட்டு வீட்டில் இருப்பார், அறிக்கையை விடாமல் கூட வீட்டில் உட்காந்து போவாரியா? ஓட்டு போட்டது யாருக்கு போட்டிருக்கோம்? நாங்கள் உன்னை தானே ஓட்டு போட்டிருக்கோம், உன்னை தானே தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்போ கேள்வி உங்கள்ட்ட தானே கேட்போம். உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கான பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்களா, உருவாக்கி வச்சிருக்கலையா?
தமிழ்நாட்டுக்குள்ள போராட்டம் பண்ற அளவுக்கு தான் இங்க இருக்கு. 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு தான் இங்க வருவாய் இருக்கு. உங்கள்கிட்ட வந்து ரேஷன் கடையில் கீழே நின்று தான் அது வந்து தமிழ்நாடு முப்போகம் விளைஞ்ச பூமியில இன்னைக்கு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ற நிலைமையில தான் கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. சாராயம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் தான் இது வரைக்கும் மாவீரன் நெப்போலியன் கூடிய பேரை, எவ்வளோ பெரிய ஆளுமை கொண்ட பேரை சாராயத்துக்கு பேர் வச்சிருக்கான். நெப்போலியன் வச்சு முடிச்சான், பார்த்தான், அவன் குடிச்சிட்டு அக்கப்புறம் ஜாஸ்தி பண்ணான். இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டான், மாவீரன் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த பேரை கொண்டு மறுபடியும் இன்னொரு சரக்கு பாட்டுக்கு இப்போ சமீப காலமாக மாவீரன் பேர் வச்சு விட்டுருக்கேன். நாங்கள் உங்கள்கிட்ட தான்ப்பா கேட்போம். களத்தில் அவர் வந்துட்டாரு. களத்தில் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேள்விகள் கரெக்டாக போயிட்டு இருக்கு. ஒரு போர்க்கப்பல் என்பது எப்படி வந்து ஒரு கட்டமைப்புக்குள் இருந்து அதை தன்னை தானே வந்து முழுமையாக வந்து தயார்படுத்தும் வரை இந்த கப்பல் எப்படி கடலில் இறக்கப்படாதோ அதே போல் தயார் செஞ்ச பிறகு இன்னைக்கு இறங்கிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு போகக்கூடிய பாதை என்பதே வந்து உங்களுக்கு வந்து பேரலை இருக்கும், திடீர்னு வந்து புயல் வரும், அதான் வந்து அரசியல் களம். அந்த பாதையில் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறார் வெளியில். அவர் சொல்கிற விஷயத்துக்கு எல்லாம் கதறலையா? கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்றியா சொல்லியா? ரியாக்ட் ஆகுறீங்களே நீங்கள். அவர் சொல்கிறது ஒன்றுமே இல்லாட்டி நீங்கள் அசால்ட்டாக போயிடலாமே. தம்பி, இப்போ நீங்கள் சீமான் சொல்கிற எல்லாத்துக்கும் திமுக பதில் சொல்லுதா? விஜயும் பதில் சொல்ல, திமுகவும் பதில் சொல்ல. ஏன் சொல்லலை? கன்சிடர் பண்ணல உன்னை ஒரு ஆளாவே. அதே மாதிரி விஜய் ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் போயிட வேண்டியதானே. ஒரே ஆள் தானே. ஒட்டுமொத்த நபரும் கன்சிடர் பண்ணுறேல. கேவலமான ஒருத்தனை வச்சு பேச வைக்கிறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தனை வச்சு பேச வைக்கிறேன். பெண்ணியம் பற்றி, பெண்களுடைய பெண் உறுப்பை முதல் வார்த்தையாக ஆபாச வார்த்தையாக பேசி தான் நேற்று பேச்சே ஆரம்பிக்கிறான். திமுக வேடிக்கை பார்த்து தானே இருந்த. ஒருத்தனுக்காவது உங்களுக்கு வந்து சொர்ணம் இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா? அக்கா கனிமொழி இருக்கிறீங்க, தமிழிச்சி தங்கப்பாண்டியன் இருக்கிறீங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல எங்களுக்கு. துர்கா அம்மா அதை எப்படி பார்க்குறீங்கன்னு நீங்கள் சொல்லணும்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கட் அவுட் வச்சுட்டாங்க. அரசு நிகழ்ச்சிகள் பல விஷயங்களில் இப்போ அம்மா கலந்து கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் பொழுது இது உங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல. நீங்கள் அதிகமாக ஆன்மீகவாதியாக இருக்கிறீர்கள். உங்கள் கட்சியை சார்ந்த நபர் இவ்வளவு கேவலமாக இழிவாக பேசி கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் எப்படி நீங்கள் அமைதியாக அது கடந்து போறீங்க? ஸ்டாலின் என்னன்னு சொல்லி இதுக்கு பதில் சொல்லுங்க தம்பி. ஏன்னா இது வந்து ஆபாசமாக இவர்கள் பேச தொடங்குவது என்பது பேராபத்தாய் போய் முடியும். பசங்களுக்கு ஆபாசமாக பேச தெரியாமலாம் கிடையாது. விஜய் கூட இருக்க பசங்களாம் சின்ன பசங்க. தொண்டனை வேணால் விஜய் கட்டுப்படுத்துவார். பேரன்பு கூட நேசிக்கிற ரசிகனெல்லாம் அவரால் கட்டுப்படுத்தவே முடியாது. கரெக்டுங்களா? அவன் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரமாட்டான் தம்பி. தொண்டனை தான் டே இங்கே பாரு கட்சியில் இருக்கிறான்னு வச்சுக்க, இந்த ஒன்று பதவி விட்டு எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒழுங்காக இருக்கணும், இதான் நம்மளுடைய கட்சியோட பயிலான்னு சொல்ல முடியும். விஜய் நேசிக்கக்கூடிய கோடான கோடி பேர் வெளியில் இருக்கிறான். நீங்கள் இப்படி ஆபாசமாக விஜய் அவர்களை கேவலமாக பேச அனுமதிச்சிங்கன்னா இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏற்கனவே சீமான நைட்டியோடையும் ஜட்டியோடையும் ஆட விட்டுட்டு கிடக்குறாங்க. புரியுதா? இப்போ திமுகவுக்கு முக்கிய புள்ளிகளும் தூக்கி கொண்டு போய் ஆபாசமாக வந்து டான்ஸ் ஆட விட்டுருவானுங்க. ஆபாசத்தை நீங்கள் ஊக்குவிச்சிங்கனாக்கா எதை நீ விதைத்தாயோ அதை நீ அறுவடை செய்வாய். இதை நீ புரிஞ்சுக்கணுன்ற. நன்றி சார். நன்றி தம்பி.